ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட கலந்து கொண்டு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான நன்மைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை இரவு நேரத்தில் நான் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நல்ல மிஷினரி ஊழியத்தில் ஈடுபாடுள்ள ஒரு சபைக்கு நான் பேசப் போகிறேன். அவர்கள் இன்னமும் உற்சாகப்படுத்துவதற்கு என்னோடு கூட இடைபடுங்கள் என்று சொன்னபோது இரவு நடுராத்திரியில் தேவன் எனக்கு சொன்ன சில சாட்சிகளை சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் பலப்படுவதற்கான வார்த்தைகளை சொல்லு என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்தபடியினாலே இன்றைக்கு நான் ஒரு பெரிய செய்தியில் நடக்கிற காரியங்கள் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள், மிஷினரி ஊழியத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். பலவிதமான மிஷினரி சங்கங்களோடு தொடர்புடையவர்கள். அதை மனதில் கொண்டவனாக ஆண்டவர் தேசத்தில் கிரியை செய்கிற நேரத்தில் சத்ருவின் கிரியையை பார்த்து நின்றுவிட முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு உண்டாகலாம். கடந்த டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் நாங்கள் ஊழியர்களாக கிட்டத்தட்ட 3200 ஊழியர்களை உடையவர்களாக இருக்கிறோம். 2500 ஊழியர்கள் ஆங்காங்க மற்றவர்கள் அங்கே இருக்கிற ஆலயங்களையும் மற்றவர்களையும் பார்க்க வேண்டிய அமர்த்தி விட்டு மீதமுள்ளவர்கள் வருஷம் கிறிஸ்மஸுக்கும் புதிய வருஷத்துக்கும் இடையில 27, 28, 29 3 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் ஊழியர்களாக காத்திருப்பது வழக்கம். அந்த வருஷத்தில் கடந்த வருஷத்தில் 3 பெரிய காரியங்களினால் நாங்கள் தாக்கப்பட்டோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த நாட்களில் வட இந்தியாவில் நெருக்கங்கள் உண்டு, தமிழ்நாட்டிலையும் உண்டு. ஆனால் வட இந்திய நெருக்கங்கள் வித்தியாசமானவைகள். விசேஷமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமான கெடுபிடிகள். அதுவும் நாம் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாவற்றையும் சந்திக்கவில்லை. பீகாரை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் மாத்திரம்தான் நாம் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஜார்க்கண்டிலையும் கூடவே நேபாளத்திலையும் ஊழியம் செய்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் மாத்திரம் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் தூரத்தில் செய்கிறோம். மற்றபடி பீகாரை மையமாக கொண்டு அதனுடைய பெரிஃபரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் நாம் செய்கிற அந்த இடத்துல 4 சபைகள் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட சபைகள் பூட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் அது எங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கினது. அதோடு கூட மாத்திரமல்ல, வாரணாசியின் அருகில் 45 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. 350 பேர் அங்கே ஆராதித்து கொண்டிருந்த போது திடீரென்று போலீஸ் வந்து பாஸ்டரையும் அவரோடு கூட 5 பேரையும், அதில் ஒரு பெண்ணும் அடங்குவார்கள், உடனடியாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்கிற அந்த காரியத்தின் நிமித்தம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி கோரக்பூரை சேர்ந்தவர். கோரக்பூர் அந்த பீகாருடைய மேற்கு பகுதியிலும் உத்தரப்பிரதேசனுடைய கிழக்கு பகுதியிலும் இருக்கிற அந்த மாவட்டங்களிலே ஒரு கிறிஸ்தவ ஊழியமும் நடக்கக்கூடாது, ஒருவரும் கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கடுமையாக தன்னுடைய பகுதிகளில் இருக்கவே கூடாது என்று அவர் செயல்பட்டு வருகிறதை நான் இங்கே சொல்லி அவங்களை கலவரப்படுத்த விரும்பவில்லை. அதனாலே 4 சபைகளை பூட்டி வைத்து விட்டு அந்த பார்டரில் இருக்கிற விசுவாசிகளை பீகாருக்குள்ளே கொண்டு வந்து வேதம் எடுத்து வராதபடி வந்த இடத்துல வேதத்தை கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் பீகாரின் பார்டரில் இருக்கிற சபைகளிலே ஆராதிக்க வைக்கிறோம். இது எங்களை மிகவும் பாதித்தது. ஜனங்கள் 35 கிலோமீட்டர் வர வேண்டும். 35 கிலோமீட்டர் வந்தால்தான் அவர்கள் ஆராதிக்க முடியும். உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு அவர்கள் வர முடியாது. வேதத்தை கையில் எடுத்து வந்தால் அடிபுழும் என்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்ட இந்த நேரத்திலையும் கர்த்தர் கிரியை செய்து ஒரு இடத்துல 26 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் இடத்தின் பெயரெல்லாம் சொல்வதற்கு நான் விரும்பவில்லை என்றால் அது உங்களுக்கு, நான் பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரிய போவதில்லை. வேண்டுமென்றால் வந்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கைது செய்யப்பட்டு போனவர்களுக்கு உடனடியாக நாங்கள் பெயில் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்த போது 10வது நாளிலே அவர்களுக்கு பெயில் கிடைத்தது. உள்ளே ஒரு பெண், 5 பேர். அவர்கள் போய் காலையில் உட்கார்ந்து அவர்கள் மனதுக்குள் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று உட்கார்ந்திருக்கிற போது அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னார், ஐயா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிப்பீர்கள் அல்லவா,
நீங்கள் பாட்டு பாடி ஆராதிக்க வேண்டியதானே என்று கேட்டார். அப்படி சொன்ன, ஆராதித்து கொண்டிருந்த போது எங்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள், பைபிளையும் தூக்க விடவில்லை என்று சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு இந்து மனிதர் தன்னுடைய பெட்டியிலிருந்து வேதத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து இதை உபயோகிங்கள் என்று சொன்னபோது அவர்கள் உற்சாகமாக பாடினார்கள். 10வது நாளில் பெயில் கிடைத்து விட்ட போதிலும் கூட நடந்தது என்ன தெரியுமா? 27 நாட்கள் ஆயிற்று. அவர்கள் உள்ளே இருப்பதற்கு ஒருவருக்கு 8000 ரூபாய், ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு வாடகை பணம் செலுத்த வேண்டும். இது உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை. உள்ளே மாஃபியா நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் 27 நாள் கழித்து வெளிவந்த போது நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி பத்திரமா வந்துட்டீங்களா? அங்கிள், நாங்கள் உள்ளே போனதுக்காக கவலைப்படல, வெளியே 350 பேர் தான் வச்சு ஆராதனை நடத்தினோம், ஆனால் ஜெயிலுக்குள்ளே 700 பேர் வச்சு ஆராதனை நடத்தினோம், காலையும் மாலையும் நடத்தினோம், ஏன்னா போலீஸ்காரங்க கூட நின்றாங்க என்று. கர்த்தர் உத்தம் செய்கிறவர். இந்த காரியங்கள் ஒரு பக்கம் உற்சாகத்தையும் அடுத்த பக்கத்தில் எங்களுக்கு ஒரு வேதையும் உண்டாக்கினபடியினால தேவ சமூகத்தில் நாங்கள் போராடி ஊழியர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்க போது ஆண்டவர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் முன்னமாக சங்கீதம் 46 அந்த நாட்களில் எங்களுக்கு தந்தார். நீங்கள் அறிந்திருக்கிற அந்த நல்ல சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதே போலவே ஜார்க்கண்டில் போன செப்டம்பர் மாதத்தில் 80 குடும்பங்கள் தங்களுடைய வீடை விட்டு துரத்தப்பட்டு வெளியே மரத்தடியில் விசேஷமாக மழை காலத்தில் ஆராதிக்க நேரிட்டது. அவர்களை வீட்டில் இருக்கிறதுக்கு விடவில்லை. 80 குடும்பங்கள் மழை நேரத்தில், வட இந்தியாவில் மழை அதிகமாக இருக்கும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் தங்கள் வீடுகள் இருந்தும் ஆனால் மழைக்கு ஒதுங்க முடியாத ஒரு மரத்தின் கீழே அங்கேதான் குடும்பம் நடத்த வேண்டும், அங்கேதான் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அங்கேதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் 3 மாதங்களின் போராட்டத்திற்கு பின்பு திரும்பவுமாக அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு போக அனுமதித்தார்கள். இன்னொரு இடத்துல பாஸ்டர் தன்னுடைய பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடினார். ஒரு 8 வயது பையன், அவனுக்கு பர்த்டே கேக் கொண்டு வெட்டுவதற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக் கொண்டு 25 பிள்ளைகள் கூடிவிட்டார்கள். அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்த ஒரு சிறுவர் ஊழியர் ஒருத்தர் அந்த நேரத்தில் வந்தபோது பாஸ்டர் சொன்னார், பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரு சின்ன பாடலை, இயேசுவின் அன்பை அறிவிக்கிற பாடலை சொல்லிக் கொடுத்த போது அவர் கைது செய்யப்பட்டார். 1.5 மாதங்கள் சிறையில் இருந்தார். இவைகளெல்லாம் எங்களை கொஞ்சம் தடுமாட செய்தது, பயப்பட செய்யவில்லை. எப்படி காரியத்தை செய்தது? பர்த்டே பண்ண இடத்துல வந்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் ஜபிக்க கூடாதா என்கிற நிலைமையெல்லாம் வந்தது. எப்படி நான் அடிக்க கொண்டு போக முடியும்? அது ஜார்க்கண்டிலே உண்டு. ஏனென்றால் அங்கேயும் மதமாற்ற சட்டம் உண்டு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதோ பயங்கரமான, யாருக்கும் பரலோகம் நீ போவதற்கு இயேசு வழின்னு சொல்ல முடியாது, அதற்கு பேர் லஞ்சமாம். இப்படியெல்லாம் அவர்கள் சட்டங்கள் ஏற்றி இருக்கிற. நேபாளத்தில் ஊழியம் செய்கிற எங்களுடைய சகோதரை கேட்டு பார்த்தால், நேபாளத்தில் ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால் கொடுத்தவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று எழுதப்பட்ட சட்டம் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் பார்த்து கலங்க நேரித்த போது ஆண்டவர் 46வது சங்கீதத்தை காண்பித்து நான் உங்களுக்காக செய்கிறேன் என்று சொன்னார். அந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களை வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஊழியத்திலேயும் கர்த்தர் செய்கிறதை நான் உங்களுக்கு 2-3 காட்சிகளை காண்பித்து விட்டு நான் முடிக்கிறேன். இந்த சங்கீதத்தை விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை, நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹோல் என்வாரன்மெண்ட், முழு சூழ்நிலையும் எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடக்கிறது. ஜலங்கள் கொந்தளிக்கிறது, பூமி நிலை மாறிவிட்டது, நடு சமுத்திரத்திலே அது சாய்ந்தும் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தின் மத்தியில் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாம் பயப்படும். ஏனென்றால் அங்கே ஒன்று இருக்கிறது. 5வது வசனத்தில் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், ஆகையினால் அது அசைக்கப்படுவதில்லை.
சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனை மத்தியமாக கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்ட எந்த மனிதனும், எந்த சபையும், எந்த ஊழியமும் அசைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆண்டவர் எங்களுக்கு கோடிட்டு காட்டி கொடுத்தார். நான் நடுவில் இருக்கிறேன், அதற்கு மாத்திரம் ஜாக்கிரதையாயிருங்கள். என்னை நடுவாக வைத்து எல்லா காரியத்தையும் என்னை வைத்து அதை சுற்றித்தான் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு இன்னமும் ஆழமாக சொல்லிக் கொடுத்தபடினால, உங்களிடத்தில் ஒருவேளை ஜேம்ஸ் கேலண்டர் வந்திருக்குமானால் அதில் சேஃப் அண்டர் ஹிஸ் விங்ஸ் என்று தான் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு பக்கத்திலையும் அவருடைய சட்டைகளின் கீழே பாதுகாப்பு உண்டு. அந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 9வது வசனத்தில், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை தெருப்பினால் சுட்டெரிக்கிறார் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். It is not me, it's not my people, but it's God who intervenes. இந்த சூழ்நிலையிலே யுத்தம் இருக்கிறது. அங்கே யுத்தம் இருக்கிறது என்றால் யுத்தங்கள் நம்மை நோக்கி வருகிறது. தேவையில்லாத யுத்தங்கள் வரலாம். அதோடு கூட அவர்தான் வில்லை முறிக்கிறாராம், அவர்தான் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறாராம், அவர்தான் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். நீ போரிட விரும்புகிறாயா அல்லது நான் உனக்காக போரிடட்டுமா? Do you want to fight yourself so that I can help you, or do you want me to fight so that you can stand with me? ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். நீ யுத்தத்தில் நீ உன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தினால் நான் உன்னோடு கூட உதவி செய்வேன், ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலக முடியாது. ஆனால் நீ யுத்தம் செய்யாமல் யுத்தத்தை என்னுடைய கையில்னா நீ பேசாமல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். இதை ஆண்டவர் சொன்னதினால நடந்த 4 காரியங்களை எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நேபாளத்தில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். வசனத்தை அறிந்ததினால் தான் நீங்கள் உந்தப்பட்டிருக்கிறீர்கள். தரிசனத்தோடு இணைந்ததினால் தான் நீங்கள் உந்தப்பட்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சில சாட்சிகள் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். நேபாளத்தில் நாங்கள் 7 மாவட்டங்களில் ஊழியம் செய்து வருகிறோம். புதிதான ஒரு மாவட்டத்தில் எங்களுடைய சகோதரர்கள் 8வது மாவட்டமாக ஒரு இன்டீரியர் பிளேஸில் அவர்கள் கிறிஸ்மஸ் என்கிற பெயரில் ஒரு கிராமத்தில் கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள். ஆகையினால கிறிஸ்மஸ் மில்லன் என்று அதற்கு பெயர் கொடுத்திருந்தோம். அங்கே எங்கள் சகோதரர் போய் ஊழியம் செய்யும் போது அந்த பக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதுவரை நடக்கவே இல்லையாகலால் முழு கிராமத்தார் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே கிராம தலைவனோடு கூட அதில் கலந்து கொண்டார்கள். வேத வசனம் முதன்மையாக தெளிவாக போதிக்கப்பட்டது. இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார், இயேசு திரும்ப வரப்போகிறார் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக எங்கள் சகோதரர்கள் அங்கே பிரசங்கித்த போது அங்கே இருந்த ஒரு அம்மா ஓடி வந்தார்கள். இந்த இயேசுவை தானே நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். பிரசங்கம் பண்ணின என்னுடைய சகோதரனுக்கு விளங்கவில்லை. என்ன இந்த இயேசுவை நீங்கள் தேடினீர்களா, யார் சொன்னது என்று. அப்பொழுது ஒரு தாய் அங்கே சொன்னார்கள், என்னுடைய வாலிப பெண் டிபி வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்தாள். எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏராளமான மருந்துகள் கொடுத்து பார்த்தோம், மூலிகைகளை வைத்து அவர்களுக்கு கொடுத்து பார்த்தோம். ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாளுக்கு நாள் அவளுடைய உடல்நிலை கெட்டு மரித்து விடுவாள் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டாள். ஆனால் திடீரென்று ஒரு நாளில் அவருடைய உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பித்தது. இயேசு 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 இதுவரைக்கும் யாராலும் அங்கே சொல்லப்படாத ஒரு பகுதி. நன்றாக கவனியுங்கள். ஆகையினால எங்களுக்கு தெரியவில்லை. ராத்திரியில் அவள் சொப்பனம் பார்த்து ஏதோ பெதற்றுகிறாள் என்று யோசித்தோம். மறிக்கப் போகிறாளே, ஆகையினால ஏதோ பயத்தினாலே சொல்லுகிறாள் சொல்லி அவளை நன்றாக எழுப்பி என்ன சொல்லுகிறார், இயேசு இயேசு. அவளுக்கு தெரியாது, குடும்பத்தாருக்கு தெரியாது, இந்த முழு கிராமத்துக்கும் தெரியாது என்ன நடந்தது. அடுத்த நாள் காலையில் சரியாகிவிட்டது. அவளை கூட்டிக் கொண்டு வந்து இவளைத்தான் இயேசு தொட்டார். ஒருவரும் போகும் முன்னதாகவே
கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அதை கண்ட நாங்கள் அந்த கிராம தலைவன் சொன்னான், ஐயா இந்த இயேசு தானே எங்களுக்கு நீங்கள் வர முன்னாலே வந்து விட்டார் அல்லவா, எங்கள் கிராமத்தில் கிரியை செய்தார் அல்லவா, அதனால் என்னுடைய நிலத்தை தருகிறேன்னு சொல்லி அவர் நிலத்தை தந்தினால போன மாதத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி அவர்களை ஆராதிக்க வைத்தோம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நமக்கு முன்னாலே அவர் செல்கிறார், நமக்கு முன்னாலே அவர் கிரியை செய்கிறார். எத்தனை தொல்லை கஷ்டங்கள் வந்தாலும் அடிக்கடி பாடுகிறோம் அல்லவா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், எல்லாம் இருளா தோணும், எல்லாமே இருளா தோணும். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோர். ஆண்டவர் பணித்தளத்தில் மாத்திரமல்ல, பணித்தளத்தில் பின்னணியில் நிற்கிற ஜெபிக்கிற உங்களுக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். உங்களுக்கு தேவையானவைகள் என்னவென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரோடு மாத்திரம் ஒட்டி நடந்து விடுங்கள், அவரையே மையமாக குடும்பத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். வருகிற நாட்கள் ஆபத்து நிறைந்தவைகள். வரும் நாட்களில் வரப்போகிற சந்ததி சந்திக்க போகிற போராட்டங்களுக்கு எல்லையே இல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் காண்பித்துக் கொடுங்கள். ஆண்டவர் உனக்கு முன்னதாகவே போய் காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் முன்னதாக அவருக்கு என்று ஆயத்தப்பட்ட ஒரு கற்பம் இருந்தது, அவருக்கு ஆயத்தப்பட்ட கழுதை இருந்தது, அவருக்கு ஆயத்தப்பட்ட ஒரு மேலறை இருந்தது, அவருக்கு ஆயத்தப்பட்ட சிலுவையும் இருந்தது, அவருக்கு ஆயத்தப்பட்ட ஒரு கல்லறையும் இருந்தது. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஆண்டவர் அனுப்பினார். ஒரு மிஷனரியை அனுப்புகிறார் என்றார் அந்த இடத்திற்கு ஆண்டவர் முன்னதாக போய் கிரியை செய்திருக்கிறார் என்பதற்கு நான் 53 வருடமாக மிஷனரியா இருக்கிறேன், நான் அதற்கு சாட்சி. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவதான ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இடத்தின் பெயரை மாத்திரம் சொல்கிறேன், ஊழியன் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சோப்பன் என்று ஒரு இடம் இருக்கிறது, சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. அங்கே இருந்த ஊழியர் அடிக்கப்பட்டார். அதோடு கூட 42 பேர் போலீஸ் காவலில் எடுத்து போய் வைக்கப்பட்டார்கள். இரவு 12 மணி வரைக்கும் 42 பேரை வைத்து போலீஸ் சித்திரவதை பண்ணிட்டு. ஏனென்றால் 50வது வருஷம் ஜேம்ஸ் கொண்டாடும் போது நாங்கள் ஒரே இடத்துல எல்லா விசுவாசிகளையும் கூட்ட முடியாதனால 25 இடங்களிலே குறைந்தபட்சம் ஒரு 2000 பேரை கூட்டலாம், ஒரு 50,000 பேர் பங்கேற்கலாம் என்று கூட்டங்களை நடத்துவதற்காக நாங்கள் ஒழுங்கு செய்து துதி என்கிற இடத்துல ஒரு 800 பேர் நம்முடைய வளாகத்தில் கூடியிருந்தார்கள். அழகாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. மத்தியானம் சாப்பாடு கொடுத்து விட்டு கடைசியாக பேச வேண்டும். நான் முதலாவது ஒரு செய்தியும் இரண்டாவது ஒரு செய்தியும் நான் பேச வேண்டும். போயிருந்த போது திடீரென்று ஒரு 50-60 பேர் வந்து பெரிய கலாட்டா பண்ணினார்கள். போலீஸ் வந்தது. போலீஸ் கேட்டது, ஏன் கலாட்டா பண்ணுகிறீர்கள்? இவர்கள் மாட்டிறைச்சி கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் கொடுத்தது கோழி. கோழியைத்தான் போட்டோம் ஒரு பெரிய செலப்ரேஷனுக்காக. போலீஸ் வந்து ஒரு வாளி நிறையாக அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு மதுராவுக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு வரைக்கும் ரிசல்ட் தெரியல, மாடா கோழியான்னு தெரியல. எங்கள் ஜனக்கு வேதம் சொல்கிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது என்று. எங்கள் ஆளுக்கு மாடா கோழியான்னு தெரியல. நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கு கேஸ் நடக்கிறது. 3 சகோதரர் மாதிரி இன்னமும் கேஸ் நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பகுதியில் அதை விட்டு கொஞ்சம் தூரத்தில் 42 பேர் அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கைதியாக அவளை மாற்றவில்லை, விட்டுவிட்டார்கள். என்ன நடந்தது? அதன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருவன் ஒரு சிவன் கோயிலை கட்டி கொண்டிருந்தான். அது முக்காவாசி முடிந்து விட்டது. ஆனால் அவனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டது. பைத்தியம் பிடித்தவன் எங்கெல்லாமோ போய் பார்த்திருக்கிறான், ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியாக ஒருவர் சொல்லியிருக்காங்க, ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். வடநாட்டு ஊழியன் ஒருவனை பார்க்கிறதுக்கே சின்னதாக இருப்பார், அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா பைத்தியம் தெளிஞ்சிச்சு.
பல ஆயிரங்களை செலவழித்தும் தீராத பைத்தியம். ஜெபத்தினாலே தைரியம்னால அவர் சொன்னார், நான் இந்த கோயிலை நான் நிறுத்திட்டு இதையே ஆலயமாக்குகிறேன் என்று ஆலயமாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் யுத்தம் பண்ணினால் இப்படித்தான் ஐயா நடக்கும். தேவன் உன்னுடைய சார்பில் நிற்பாரானால் இப்படித்தான் நடக்கும். இது அந்த சோப்பனில் நடந்தது. இந்த 42 பேர் கைதாகிவிட்டு வந்த அந்த நாளிலே அங்கே இருந்த +2 படித்த ஒரு மாணவி, நாங்கள் ஜென் நெக்ஸ்ட் என்று ஒரு ட்ரைனிங் நடத்துகிறோம். 19 வயது முதல் 25 வயது உள்ள வாலிப பிள்ளைகளையும் வாலிப பையன்களையும் ஒரு வாரத்திற்கு ஒரு ட்ரைனிங் நடத்துகிறோம். தமிழ்நாட்டுக்கும் அது பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி தூத்துக்குடி அருகிலே சாயர்புரத்திலே அதை வைத்திருக்கிறோம். இந்தியாவில் 3 இடங்களிலே, ஒன்று மகாராஷ்டிராவிலையும், ஒன்று பீகாரிலேயும், ஒன்று தமிழக மக்களுக்காக, தென் மாவட்ட மக்களுக்காக அங்கே வைத்திருக்கிறோம். ஒரு வாரம்தான் ட்ரைனிங். 500 ரூபாய் பதவி செட்டினை கட்டினால் நாங்கள் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு செலவழித்து அந்த காரியத்தை செய்து வருகிறோம். அதில் வட இந்தியாவில் காஞ்சா விற்கிறவன் ரட்சிக்கப்பட்டு அங்கே வந்தபோது அவன் இப்பொழுது 26 பேர் காஞ்சா விற்கிறவர்களை ரட்சிப்புள்ளி நடத்தி அவன் பாஸ்டர் ஆகிவிட்டான். அப்படி பல காரியங்கள் நடத்துகிற அந்த இடத்துல ஒரு பிள்ளை வந்தாள். 20 வயது, +2 பாஸ் பண்ணி இருந்தபடினால இவள் வந்து சேர்ந்தாள். ஒரு வார பயிற்சிக்கு பின்பு எங்கே 42 பேர் கைதானார்களோ அந்த இடத்துல 5 கிராமங்களுக்கு சென்று முதலாவது பிள்ளைகளை கூட்டி வச்சு அவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். காடு தான், கூரை இல்லை தான், மரத்தின் கிளை பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள். 1 மாதம் எடுத்தால், 2வது மாதம் எடுத்தால் ஊரார் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கும் எதையாவது சொல்லிக் கொடுங்கள் என்று. ஆகையினால இன்றைக்கு 5 கிராம சபைகளை அந்த மகள் உண்டாக்கிவிட்டாள். ஐயா, எங்கே வாய்ப்பில்லையோ, எங்கே காரியங்கள் நடக்காதோ அங்கே சாதாரண பிள்ளைகள், ஒரு வாரம் தான் ட்ரைனிங் கொடுத்தோம். அதற்குள்ள அவர்களுக்கு அவ்வளவு வீரியம் வந்து விட்டது, தைரியம் வந்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, பாலகர் வாயினால் சுதி உண்டாக பண்ணுவேன், அவர்களை நீங்கள் தடுத்து விட்டால் கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னார் அல்லவா? அது உண்மை. இன்னொரு சாட்சியும் சொல்லி முடிக்கிறேன், அதற்குள் நேரம் கடந்து விட்டது. ஒவ்வொரு ஏரியாவிலே சொல்லிக் கொண்டு வருகிறதுனால நேபாளத்தை குறித்து சொன்னேன், உத்தரப்பிரதேசத்தை குறித்து சொன்னேன், ஜார்க்கண்டிலே நடந்த அட்டகாசத்தை சொன்னேன். அங்கே நடந்த ஒரு காரியம், என்னுடைய 2வது மகனுக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறோம். அவன் MBA பண்ணது உண்மைதான், அதுவும் சத்யபாமாவில் பண்ணினான். 1 வருடம் சிங்கப்பூரிலே அவன் ஒரு ஃபைனான்ஸ், என்னுடைய நண்பர் ஒரு ஃபைனான்ஸ் ஐகான் என்று சொல்ல வேண்டும், ஒரு ப்ரொவிடென்ஷியல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்தான். ஆனால் சிங்கப்பூர் அவனுக்கு பிடிக்கவில்லை. திரும்ப வந்து, டாடி ஊழியம் செய்ய வேண்டியவனை நீங்கள் கொண்டு போய் ஒரு கம்பெனியில் போட்டுட்டீங்க டாடின்னு சொல்லி அவன் MBA முடித்து விட்டு கொஞ்ச நாள் எங்களுடைய ஆஸ்பத்திரியில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தான். ஆனால் அவனுக்கும் அதிலேயும் அவனுக்கு திருப்தி இல்லாத போது பல நேரங்களில் எடுத்து வந்துவான், ஐ எம் a field man, என்னை கட்டி வைக்காதீர்கள் என்று சொல்வான். அதனால ஃபீல்டில் இருக்கிற மிஷினரிகளை விசாரித்து அவருடைய போராட்டங்களையும் குறைகளையும் கேட்டு மேலே இருக்கிற தலைவர்களுக்கு சொல்கிற பணியை கொடுத்ததினால பல இடங்களிலே போய் அவன் ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற பர்னபாஸின் ஊழியத்தை செய்கிறான். அவனுடைய காரியத்தை சொல்லி அவர்களோடு கூட உட்கார்ந்து அவர்களோடு கூட தங்கி, என்னுடைய பையன் என்கிறபடினால எல்லாரும் அவருடைய போராட்டத்தையும் கக்கி விடுவார்கள். பலவீனத்தை கண்டுபிடிக்கிறான், அதற்கு பிறகு அவர்களுக்கு சேவை செய்கிறான். இதுதான் அவனுடைய பணி. அந்த மகன் எனக்கு திடீரென்று ஒரு ஃபோட்டோவையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், டாடி நான் இருக்கிற ஃபீல்டில் நடந்தது தெரியுமான்னு கேட்டான். என்னன்னு கேட்டேன், இங்கே ஒரு மனிதன் நம்முடைய ஊழியக்காரன் நன்றாக அடிய நோய பொய்த்து விட்டு அவருடைய மனைவியை கூட அடித்தாரே, அங்கே நடந்த காரியத்தை கேளுங்கள் டாடி என்று அவன் வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தான். என்ன எழுதியிருந்தான்? யார் அடிப்பதற்கும் மற்றவர்களை வைத்து அடிக்கவும் செய்தானோ அவனுக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்தது, கை கால் இழுத்து கொண்டு போய்விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. சின்ன ஊழியக்காரன், இப்பொழுதுதான் பைபிள் காலேஜ் முடித்து அங்கே ஊழியத்தில் வைத்திருக்கிறோம். அவன் இடத்துல வந்து ஜெபித்த போது அது உடனடியாக மாறினதுனால 20 ஏக்கர் நிலத்தில்
ஒரு துண்டு நிலத்தில் எனக்கு ஆலயம் கட்டி தாருங்கள், என் மக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று அந்த இடத்தில் இப்பொழுது ஆலய பணியை தொடங்குவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் கிரியை செய்கிறாரா? சத்ரு கிரியை செய்கிறானா? அவனும் ஃபாஸ்டாக தான் கிரியை செய்கிறான். மகாராஷ்டிராவில் இப்பொழுது மத மாற்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது 12வது மாநிலம். எங்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்யணுமோ அங்கெல்லாம் மத மாற்ற சட்டம் இருக்குது. பீகாரில் மட்டும் இல்லை. பீகாரில் அந்த முதலமைச்சர் ஒரு செக்குலராக இருந்து லோகியா அல்லது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீசனாக இருக்கிறபடினால இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனால் இந்த எலெக்ஷனில் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நவம்பர் மாத எலெக்ஷனில் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை சத்ருவுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து நம்மை வேகமாக இன்னமும் ஓடச் செய்வார் என்றால் அங்கேயும் வந்து விடலாம். ஜார்க்கண்டிலே மத மாற்ற சட்டம் உண்டு. நாங்கள் வேலை செய்கிற அனைத்து பகுதிகளிலும் அது இருந்தாலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அது நடுவில் அவர் இருக்கிறார். அதை அசையாது. அங்கே அந்த பாடுகளுக்கு உட்படுகிற அந்த மக்களுக்கு நீங்கள் துணை நிற்கிறபடினால ரஸ்துக்கள் இருந்த இடத்துல இருக்கிறவனுக்கும் யுத்தத்திலே போனவனுக்கும் ஒரே பங்கு. இது தாவீது உண்டாக்கின சட்டம். பொருட்களை பாதுகாத்து பின்னதாக இருந்து தாங்குகிற அந்த படையும் படைதான். முன்னிலையில் நின்று அவர்களுக்கோடு கூட போராடுகிற போராட்டக்காரர்களும் ஒன்றுதான். 2 பேருக்கும் ஒரே பங்கு. ஜெபித்து தாங்குகிற உங்களுக்காக நன்றி. கூடவே ஒரு சின்ன விண்ணப்பத்தை மாத்திரம் வைத்து விடேன். மதுரையில் ஏராளமான கல்வி நிலையங்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிப்ப வைப்பீர்கள். உங்கள் பிள்ளைக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்யும் முன்னதாக ஒரு 2 வருஷம் எங்ககிட்ட வந்து இருக்க விடுங்க. எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. விபச்சாரி பிள்ளைகளை நாங்கள் தத்தெடுத்து 850 பிள்ளைகளை வளர்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் இன்ஜினியராக மாறிவிட்டார்கள், அரசாங்க அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். 2 கிராமத்தில் இனி இந்த கிராமங்களில் பிராஸ்டிடியூஷன் இருக்காது என்று அந்த பகுதியை செஞ்ச பஞ்சாயத்து தலைவனை அறிவித்து விட்டான். 14 இடங்களிலே அப்படி நடத்தி வருகிறோம். 14 இடங்களிலே விபச்சாரிகள் 15 தலைமுறையாக விபச்சாரிகளாக இருந்து அதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்களை அவர்களை ஆண்டவர்கள் கொண்டு வந்து அவர்களை படிக்க வைத்து முதல் திருமணம் 150 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பந்தான் நடத்தினோம். 15 தலைமுறையா அப்படிப்பட்ட கிராமங்களில் 2 கிராமம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நோ ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், தேவன் கிரியை செய்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம். தேவன் அது நடுவில் இருக்கிறார். ஆண்டவரே, ஆகையினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை எங்களுக்கு வாக்காக தந்த அதே ஆண்டவர், எங்களோடு கூட நின்று யுத்தங்களை நடப்பிக்கிறவர், எங்களுக்காக யுத்தங்களை நடப்பித்து காரியங்களை செய்கிற அதே ஆண்டவர் உங்களுடைய ஸ்தாபன சபை குடும்ப பிள்ளைகள் பிரச்சனையிலையும் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். நான் ஒரு பழைய பாடல் 40 வருடங்களுக்கு முன்னதாக நான் எழுதின பாடலை ஒரு கவியை மாத்திரம் பாடி முடிக்கிறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே, என் யுத்தங்கள் யாவும் நடப்பிக்கும் கர்த்தனே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதென்றேன். உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதென்றேன். கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து கரங்களின் கீழே அடங்கிடுவேன். கடின பாதையோ கஷ்ட துக்கமோ கரம் பீடித்தென்றும் நடந்திடுவேன். கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து
கரங்களின் கீழே அடங்கிடுவேன். வல்ல பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒத்துழைப்புக்காக எங்களோடு கூட ஜபத்திலே தாங்குகிறதிலே சபைகளை கட்டி கொடுப்பதிலே இருக்கிறதற்காக நன்றி. அவர்கள் செய்து வருகிற அதே பணியில முன்னேற்றத்தில் இருக்கிற முன்னணியில் இருக்கிற நாங்களும் நம்முடைய ஊழியர்களும் பலப்படுகிறோம். அது நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாக ஜபிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் வேண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை கனப்படுத்துகிறபடினால அவருடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவாறே திரியேக துதியை ஏறெடுப்போம்.